கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட்ல இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கிட்ட, அந்த ஈபி போர்டு கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு தண்ணி மோட்டரு, ஒரு சைடு தண்ணி பம்பு. மோட்டர் போடும்போதும், பம்பில தண்ணி அடிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, தண்ணி பட்டு, பட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஃபுல்லா வந்து அப்படியே துரு புடிச்சு போயிட்டுருக்கு. அதில தண்ணியும் படுது. இவங்க மோட்டர் போட்டு தண்ணி பிடிக்க போம்போது, தெரியாம கால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல பட்டுருக்கு. அப்ப அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஷாக் அடிக்குது, உடனே வந்து பார்த்துரணும்னு அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இந்த மாரி ப்ராப்ளம் உங்க வீட்ல நடந்ததுன்னா, அத எப்படி சரி பண்ணணும்? நான் இந்த ஃபால்ட்ட எப்படி சரி பண்ணியிருப்பேன்றத தெரிஞ்சுக்கோங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஈபிலேருந்து வர கேபிள வந்து 3 ஃபேஸா இருந்தா 3 ஃபீஸ் கேரியர் போட்டுருவோம். சிங்கிள் ஃபேஸ் இருந்தா 1 ஃபீஸ் கேரியர், 1 நியூட்ரல் லிங்க் போட்டுருவோம். இந்த ஃபீஸ் கேரியர்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஒண்ணு மாட்டிட்டு, இந்த ஈபி கேபிள் டிஸ்ல லைன் குடுத்துருவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்தா ஒரு மீட்டருக்கும் வந்து லைன் போகும். ஒரு ஃபீஸ் கேரியர்லேருந்து ஒரு ஃபேஸா போவும். ஃபியூஸ் கேரியர்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து மீட்டருக்கு போய், அப்புறம் மீட்டர்லேருந்து தான் வீட்டோட மெயின் சுவிட்சுக்கு வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸோட அந்த டோர பிரிச்சுட்டு, இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 மீட்டர் இருக்கு. நான் எப்படி செக் பண்ணேன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் மேல டெஸ்டர் வச்சுட்டேன். டெஸ்டர் எரிஞ்சிட்டே இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீஸ் கேரியரா நம்ம எடுத்து பார்க்கணும். எந்த ஃபீஸ் கேரியர் போடும்போது ஃபால்ட் ஆகுதுன்னு. ஏன்னா ஃபியூஸ் கேரியர்லேருந்து ஒயர் ஏதோ எரிஞ்சு இந்த இரும்பு பாக்ஸில ஒட்டினாலும் அந்த மாரி ஆகும். அத செக் பண்ணியிருந்தா அதுவும் எந்த ஒயர்லாம் கிளீனா இருக்கு. எதுவுமே ஃபால்ட் இல்ல. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது, ஒரு ஃபீஸ் கேரியரா வெளில எடுத்து பார்த்தேன். லாஸ்ட்டா ஒரு ஃபீஸ் கேரியர் எடுக்கும்போது வந்து, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில டெஸ்டர்ல லைன் வரல. அதாவது ஷாக் அடிக்கல டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில. அப்போ இந்த ஃபீஸ் கேரியர்லேருந்து போற லைன் தான் ஃபால்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஃபீஸ் கேரியர் எடுத்துட்டு செக் பண்ணேன். லைன் வரல. திரும்பி அந்த ஃபீஸ் கேரியர் போட்டு பார்த்தேன். டெஸ்டர் வச்சா எரியுது. அப்போ இதில தான் ஃபால்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மெயின் ஃபீஸ் கேரியர் இருந்து 3 ஈபிலேருந்து வரக்கூடிய 3 ஃபீஸ் கேரியரையும் கழட்டி வச்சுட்டு, எந்த ஃபீஸ் கேரியர் போட்டா அந்த லைன் வருதோ, அந்த ஃபீஸ் கேரியர நம்ம பிரிச்சு எடுத்து செக் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்க 2 ஸ்க்ரூ பிரிச்சா தான் ஃபீஸ் கேரியர் தனியா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடி சைடு காப்பர் ராடு மாரி ஒண்ணு இருக்கும். பிளேட் மாரி. அந்த பிளேட்டுக்கும், இந்த ஃபியூஸ் கேரியருக்கும் லிங்க் ஆவறதுக்கு நடுவுல இருந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபியூஸ் கேரியரும் அந்த பிளேட்டும் டைட் பண்ணா தான் அந்த ஸ்க்ரூல சப்ளை பாஸ் ஆகும் ஃபேஸு. அந்த ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்துட்டு அந்த ஃபியூஸ் கேரியர் தனியா எடுத்தேன். கழட்டி எடுத்ததில பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, இந்த ஃபியூஸ் கேரியரோட நாப் நிக்கிற இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பிச்சு கட்டி தார் ஊத்தியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து உருவிட்டுருக்கு. அதெல்லாம் கொட்டிட்டுருக்கு. 2வது அந்த ஸ்க்ரூலாம் வந்து அப்படியே துரு புடிச்சு போய், உள் பக்கம்லாம் தண்ணி பட்டுருக்கு போல. இந்த ஸ்க்ரூல இருக்க அந்த துருக்கரெல்லாம் இந்த ஃபியூஸ் கேரியர் நிக்கக்கூடிய அந்த பிளேட்ல டச் ஆயி, இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே பாடி ஆயிருக்கு. ஃபேஸ் வந்திருக்கு. அதனால தான் வந்து இது ஷாக் வருது இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே. இந்த ஃபியூஸ் கேரியர்ல குடுத்திருந்த ஒயர பிரிச்சு எடுத்துட்டு, இதுக்கு பக்கத்திலேயே எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபியூஸ் கேரியர் இருந்தது ஸ்பேரா. அந்த ஃபியூஸ் கேரியர்ல இந்த லைன குடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபியூஸ் கேரியர நான் டம்மி ஆக்கிட்டேன். இதுக்கு அடி சைட்ல இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு, இந்த ஃபியூஸ் கேரியருக்கு வந்து லைன் வராத மாரி வச்சு ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர்ட்ட காமிச்சிருந்தேன். பாருங்க இப்போ லைன் வரலன்னு சொல்லிட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டர் வச்சு காட்டுங்கன்னு சொன்னாரு. அதே மாரி நான் டெஸ்டர் வச்சு காமிச்சேன். கைய தொட்டு பாருங்கன்னு சொன்னாரு. நானும் அதே மாரி தொட்டு காமிச்சேன் அவருக்கும். ஷாக்லாம் வரதில்ல சார், பயப்படாதீங்க சார்ன்னு சொல்லிட்டு, இதான் ஃபால்ட் இதனால தான் இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். கரண்ட்டுக்கும், தண்ணிக்கும் எப்பவுமே ஆவாது. இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, மெயின் போர்டுக்கு பாடி கார்டு வச்ச மாரி 2 சைடும் வந்து, இந்த சைடு லெஃப்ட்ல மோட்டரு, ரைட்ல பம்பு. அப்புறம் அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன் மெயினா வந்து, மெயின் போர்டுக்கு பக்கத்தில இந்த மாரி பம்பு, இந்த மாரி மோட்டர்லாம் இருக்கக்கூடாது சார். இந்த மெயின் போர்டுக்கு டோர் மாரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க வுட்ல. அப்படின்னு அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன். மெயின் போர்டு இருக்கிறதெல்லாம் தண்ணியே படக்கூடாது. இந்த மெயின் போர்டு கிட்ட பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தண்ணியாவே தான் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லாம் ஹைட்டா இருந்தாலும் பரவால்ல, கீழ தர கிட்டயே இருக்கு. உங்க வீட்லயும் மெயின் போர்டு கிட்டலாம் தண்ணி மோட்டர், பம்பெல்லாம் வைக்காதீங்க. கொஞ்சம் நகர்த்தி வைங்க. இந்த மாரி மெயின் போர்டு ரொம்ப கீழ இருக்க இடத்துலலாம், குழந்தைங்கலாம் மெயின் போர்டு கிட்ட போகாம பார்த்துக்கோங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.